அட கரண்டிலாம் எதுக்குப்பா, எனக்கு கையே போதும்னு சூப்பரா இட்லி சுடுறாங்க இந்த அக்கா. இதுதாங்க கிராமத்து இட்லி. இப்படி ஒரு இட்லியை சாப்பிடுற ஃபீலே தனிதான். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி இது வந்து தமிழ்நாட்டோட சொத்துங்க. நம்ம எல்லாரோட வீட்லயும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மேக்சிமம் இட்லியா தான் இருக்கும். ஸோ இட்லிக்கு வந்து ஒரு ஹேட்டர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த அக்காவும் வந்து இட்லி சுடுறாங்க. ஆனா எப்படி சுடுறாங்க பாருங்க. ஒரு ரோட்டு கடையில தான் இவர் இட்லி சாப்பிடுறாரு. அண்ட் அந்த அக்கா இட்லியை போடுற விதமே பயங்கர அருமையா இருக்குங்க. கரண்டிலாம் எதுக்குப்பா, நமக்கு கையே போதும்னு அந்த அக்கா கையிலேயே இட்லி ஊத்துறாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த தட்டு ஃபுல்லா இட்லி ஊத்திட்டாங்க, மாஸ் பண்ணிட்டாங்க. கரண்டியில ஊத்தி இருந்தா கூட இந்த அளவுக்கு இட்லி சூப்பரா வந்திருக்குமான்னு தெரியல. அப்படியே அந்தந்த இடத்துல போயிட்டு அழகா உட்காந்துட்டு இருக்கு. நம்மள சில பேர் கரண்டியில ஊத்துனாலே தப்பு பண்ணுவோம். இந்த அக்காலாம் பாருங்க, செய்யற வேலையை அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பண்றாங்க. இதுதாங்க கிராமத்து ஸ்டைல் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்வின் குமார் அப்படின்றவரு சென்னை ஃபுட் டைரி அப்படின்ற ஒரு பேஜ் வச்சிருக்காரு. அண்ட் அதுல தான் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காரு. ரோட்டு கடையில இட்லி, சாம்பார், சட்னி இதெல்லாம் சாப்பிடுறதே ஒரு தனி ஃபீலிங்க. அதுவும் எக்ஸ்ட்ராவா சாம்பார் சட்னிலாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எல்லாம் என்னதான் நம்ம ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் வரவே வராது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.